இறைவனை நோக்கி மன்றாடுவோம். என்னை அல்லாமல் உங்களாலே ஒன்று செய்து கொள்ள முடியாது என்று சொல்லி போன எங்கள் இறைமகனார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த வேளையிலும் கூட உம்முடைய சகாயத்தை நாடினவர்களாக நாங்கள் வந்திருக்கிறோம் ஐயா. நீர் எங்கள் வாழ்க்கையை பக்குவப்படுத்த வேண்டுமாய் நாங்கள் மன்றாடுகிறோம். இதை நாங்கள் கேட்டு மகிழ, இதை நாங்கள் பாடி மகிழ, இதை சிந்தித்து இன்புற, எல்லாவற்றுக்கு மேலாக கேட்டவைகளை நாங்கள் கடைபிடித்து ஒழுக, உமக்கு பிரியம் உண்டாக வாழ எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். இந்த பாடலை எழுதியது எனது இளைய மகள் செல்வி ஷெரின் மிராக்லின். அவர்கள் தனது சொந்த வரியில் எழுதிய பாடல். இந்த பாடலுக்கு இசையமைத்தது நான் தான். இந்த பாடலை பாடியது எனது மூத்த மகள் ஷேரன் கீர்த்தனா அவர்களும் ஷெரின் மிராக்லின் அவர்களும் பாடியது. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். பாலகனாய் இயேசு பிறந்தார், பெத்லகேம் ஊரினிலே இயேசு பிறந்தார். சின்னஞ்சிறு பாலகனாய் இயேசு பிறந்தார், பெத்லகேம் ஊரினிலே இயேசு பிறந்தார். நடு இரவிலே கடும் குளிரிலே ஏழை மகனாய் இயேசு பிறந்தார். நடு இரவிலே கடும் குளிரிலே ஏழை மகனாய் இயேசு பிறந்தார். தூதர்கள் பாட மேய்ப்பர்கள் சூழ வெள்ளி மலராய் இயேசு பிறந்தார். தூதர்கள் பாட மேய்ப்பர்கள் சூழ வெள்ளி மலராய் இயேசு பிறந்தார். நடு இரவிலே கடும் குளிரிலே, நடு இரவிலே கடும் குளிரிலே ஏழை மகனாய் இயேசு பிறந்தார். ஏழை மகனாய் இயேசு பிறந்தார். சந்தோஷம்
கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இன்னிசை நற்செய்தி என்ற நிகழ்ச்சியை பார்க்கின்ற உங்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். சாந்தகுமார் அவருடைய குடும்பம் அழகாக ஒரு பாடலை பாடினார்கள். சின்னஞ்சிறு பாலனாய் இயேசு பிறந்தார், பெத்லகேம் ஊரிலே இயேசு பிறந்தார் என்று சொல்லி அவருடைய மகள் ஆண்டவர் கொடுத்த வார்த்தை, அந்த பாடலை தெளிவாக எழுதியிருந்தார்கள். நான் அவரை கேட்ட பொழுது அவருக்கு மிகுந்த சந்தோஷம். அண்ணே, என்னுடைய மகள் அழகான பாடலை ஏற்றி இருக்கிறாள் என்று சொல்லி சந்தோஷப்பட்டார்கள். அதே பாடலை சகோதரி குடும்பமாக பாடினார்கள். அதையே ஏசாயா 43:21 இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி ஏசாயா சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவருடைய துதியை இந்த குடும்பத்தார் சொன்னார்கள். யோவான் 7:42 தாவீது இருந்த பெத்லகேம் ஊரிலிருந்து கிறிஸ்து வருவார் என்று வேத வாக்கியம் சொல்லவில்லையா என்று சொல்லி இயேசுவானவரே கேட்கின்றார். ஆண்டவராக இயேசு பிறப்பதற்கு சுமார் 740 ஆண்டுகளுக்கு முன்பதாக மிக அழகாக 5:2 சொல்லுகின்றார். இப்ரத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ சிறியதாக இருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து வருகிறார் என்று சொல்லுகின்றார். சிறிய கிராமம் பெத்லகேம், அதையே சொல்லுகின்றார், உன்னிடத்திலிருந்து ஆளப்போகிறவர் வருவார் என்று சொல்லுகின்றார். லூக்கா 2:10 தேவதூதன் மேய்ப்பர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லுகின்றார். ஆண்டவராகிய பிறப்பின் நற்செய்தியை முதலாவது மேய்ப்பர்களுக்கு சொல்கின்றார். தூதர்கள் மிக அழகாக உடனே பாருங்கள், அவர்கள் எழுந்திருக்கிறார்கள், புறப்படுகிறார்கள். ஆண்டவராகிய இயேசு பிறந்த பெத்லகேமுக்கு வந்து ஆண்டவரை பணிந்து அவருடைய காணிக்கைகளை செலுத்துகின்றார்கள். ஆனாலும் பாருங்கள், படித்த மேதாவிகளுக்கு, அதாவது இன்னும் சொல்ல போனால் படித்த அறிவாளிகளுக்கு, வேத ஞானிகளுக்கு ஆண்டவர் தேவதூதன் சொல்லுகின்றார், அவர்களுக்கு வழிகாட்ட நட்சத்திரத்தையும் ஆண்டவர் உருவாக்குகின்றார். ஆனாலும் பாருங்கள், படித்தவர்களாக இருந்தாலும் நட்சத்திரம் வழிகாட்டியாக இருந்தாலும் பாதை தவறி போய் ஏரோது அரண்மனைக்கு போகின்றார்கள். ஏரோது அரண்மனைக்கு போய் ராஜகுமார் இங்கே பிறந்திருக்கிறார் என்று சொல்லி கேட்ட பொழுது அவனுக்கு வருகின்றது கோபம். 3 வயதுக்கு கீழான பிள்ளைகள் அநேகம் பேரை கொன்று தீர்க்கிறார்கள். இவன் செய்த பாவத்திற்காக, இந்த புண்ணியவாளன் செய்த பாவத்திற்காக அநேக பிள்ளைகள் கொல்லப்படுகிறார்கள். பாருங்கள், நம்மால் ஒரு பாவி மிகுந்த நன்மையை கெடுப்பான் என்று சொன்ன விதமாக படித்த அறிவாளிகள் போனதன் காரணமாக அநேக பிள்ளைகள் கொல்லப்பட்டார்கள். பாருங்கள், உலகத்தில் வேத வசனம் சொல்லுகின்றது, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு பைத்தியங்களை தெரிந்து கொண்டாண்டு வேத வசனம் சொல்லுகின்றது. பாருங்கள், எவ்வளவு அழகாக அந்த மேய்ப்பர்கள் அழகாக போய் சேர்ந்தார்கள், இவர்கள் தடுமாறினார்கள். பாருங்கள், அழகாக ஆண்டவராகிய இயேசு பிறந்த பொழுது லூக்கா 2:14 அழகாக தூதர்கள் பாடினார்கள். இன்றைக்கு எத்தனையோ பேரை குறித்து பாடல் வருகின்றது. ஆனாலும் ஆண்டவராகிய இயேசு குறித்து பாடின பாடல்கள் அதிகம். தூதர்கள் என்ன பாடினார்கள்? உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமுண்டாவதா என்று சொல்லி தேவனை துதித்தார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். பாருங்கள், லூக்கா 2:15 தூதர்கள் ஆண்டவராக இயேசு பிறப்பு சொன்னதுக்கப்புறம் ஒருவர் நோக்கி கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை போய் பார்ப்போம் என்றார்கள். லூக்கா 2:16 தீவிரமாய் வந்து மரியாதை யோசப்பையும் பிள்ளையும் கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளையை குறித்து சொல்லப்பட்ட சங்கத்தை பிரசித்தம் பண்ணினார்கள். பாருங்கள், ஆண்டவராகி பிறந்த அந்த காரியத்தை அநேக பேருக்கு சொல்கின்றார்கள். ஆனால் பாவங்கள் போக்க சங்கீதம் 51 2 என் அக்கர்வம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாமரனை சுத்திகரியும் என்று சொல்லுகின்றார். பாருங்கள், மத்தேயு 1:21 தூதன் யோசேப்பிடம் அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவளுக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தம ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவளை ரட்சிப்பான் என்று சொல்லி தூதன் சொல்லுகின்றார். மீண்டும் இந்த நிகழ்ச்சியை பார்த்த உங்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நீடிய பொறுமையாக இருந்து ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட யோபு வாழ்க்கை வரலாறு, மாமியாரோடு ஒட்டிக்கொண்டு உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் என்று சொல்லி மாமியாரோடு ஒட்டிக்கொண்ட மருமகள் ரூத் வாழ்க்கை வரலாறு, பாதை தவறிப்போய் மீண்டுமாய் வந்த யோனா வாழ்க்கை வரலாறு, பரபாஸ் வாழ்க்கை வரலாறு, மிஸ்டர் ராக்லன் வாழ்க்கை வரலாறு ஆகியவற்றை ஒளி காட்சியாக நாங்கள் அநேக இடங்களிலே செய்து கொண்டு வருகிறோம். குறைந்த செலவு. சங்கீதக்காரன் சொல்லுமா போல என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள்,
நாம் ஒருமித்தோடைய நாமத்தை உயர்த்துவோம் சொன்ன வேத வசனத்தின்படி ஆண்டவர் நாமத்தை உயர்த்த நாங்கள் காத்திருக்கிறோம். தொடர்ந்து நல்ல ஒரு ஜெபத்தை கேட்டு பிற்பாடு அழைத்தால் ஒவ்வொருவருக்காக தனித்தனியாக ஜெபிக்க காத்திருக்கிறோம். நன்றி.